மார்க்கெட் எந்த ஹைல நிக்குது? இந்த ஹைய உடைக்க போகுதா? இல்ல இங்கேருந்து கீழ விழ போறானுங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடா? ஆமா தல. ஆமாவா இல்லையா? எஸ். ஆமா. இந்த ஹைய உடைக்க முடியல. எஸ். மார்க்கெட் பிளஸ் ரிட்டர்ன் பேக் கீழ வந்துட்டு இந்த இருக்கு. இடத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த லோ அதாவது லாஸ்ட் ஸ்விங் லோ இருக்குல்ல, எஸ் தல. அதையுமே என்ன பண்ண முடியல? உடைக்க உடைக்க முடியல. முடியாம என்ன பண்ணிருக்கு? மறுபடியும் ஒரு பைக்கான ஒரு என்ட்ரி மாதிரி கொடுத்துருக்கு. ஒரு லோல உள்ள எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. லோல உள்ள ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணிச்சு? அடிச்சிருச்சு. எடுத்துட்டு என்ன குடுத்துருக்கு? ஒரு புல்லிஷ் ரிட்டர்ன் வந்து என்கல்ஃபிங் ஒரு பேட்டர்ன் எங்கல்ஃபிங் குடுத்துருக்கா? நடக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எஸ் தல. ஸோ மறுபடியும் ஒரு பை போலாம் தல. ட்ரை பண்ணலாம். மறுபடியும் ஒரு பையி ஸ்டாப் லாஸ் சேம் ஸ்டாப் லாஸா? சேம் சேம் ஸ்டாப் லாஸ் தான் தல. டார்கெட் 1:2ஆ? இன்கேஸ் எனக்கு எஸ் தல. ஐயா உடைச்சா உன் மார்க்கெட் என்ன பண்ணிடும்? பை ஆகும் தல. பை ஆகுமா? ரன் பண்ணவா? எஸ் ரன் பண்ணலாம் ஐ தல. ஷூர்? ஷோர் தல. ரன் பண்ணலாம். இப்போ அதுலேயே கூட நம்ம பாஷில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் என்ட்ரியில் தான் தலை வச்சிருந்தோம். அதுலேயே 5% வந்து 0.5% வந்து ப்ராஃபிட் தானே. இதுலேயே என்ட்ரில 1:1 வைக்கல. அடிச்சிருக்கு. இல்ல என்ட்ரில வைக்கணும்னு இல்ல. ஸ்டாப் லாஸ் ஆட்டோலயும் ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. பிகினிங் ஸ்டேஜ்ல ஆட்டோல ஃபீட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே தலை. ஓகே அப்படியே யோசிங்க. ஓகே தலை. ஓகே 1:1 ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் நம்ம பாஷில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆட்டோல ஃபீட் பண்ணிடுவோம் தலை. ஆனா இந்த டார்கெட் கம்ப்ளீட்டா? எஸ் கம்ப்ளீட் தலை. நல்லா அது கம்ப்ளீட். புரிஞ்சுக்கணும். பிளஸ் இந்த லோல மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? இன்னமும் ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் தலை. ரெஸ்பெக்ட் பண்ணுது. பிளஸ் இந்த ஹைய உடைச்சிச்சா இல்லையாங்கிறது எங்க போய் பார்ப்போம்? இது ஏன்னா 1 ஹவரோட ஹையா? எஸ் தலை. எஸ் இந்த ஹைய என்ன பண்ண முடியல மார்க்கெட்டால? இன்னும் உடைக்க முடியல தலை. உடைக்க முடியல. நம்பர் 1 ரூல். நம்பர் 1 ரூல் என்ன? எஸ் இந்த ஹைய உடைக்க முடியல. உடைக்க உடைக்க முடியல. முடியல. நம்பர் 2 ரூல் என்னன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஃபிளிப் நடந்திருக்கா? எஸ் தலை. அப்ப ஸ்விங் லோ எது? இன்னும் கொஞ்சம் கீழே. எஸ் இதுதான் அதான் நம்மளோட தலை. ஸ்விங் லோ. இந்த எஸ் லோயும் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? மறுபடியும் பை ஆக சான்ஸ் இருக்கு தலை. ஏன்னா கரண்ட் ட்ரெண்ட் என்ன? அப் ட்ரெண்ட். அதனால மார்க்கெட் என்ன ஆக சான்சஸ் இருக்கு? பை ஆக தான் சான்ஸ் பை ஆக அதிகம். சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 1 ஹவர் கேண்டல் 1 ஹவர் லோல கிரியேட் ஆன லோ 1 ஹவர் செல் கேண்டில்ஸோட ஹையை டாமினேட் பண்ணா மார்க்கெட் என்ன ஆயிடும்? பை ஆயிடும் தல. பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிறையவே இருக்கு தல. as per the rule we will be wait the market. So finally we got a clear. கேண்டில் வந்து நல்ல அழகா வந்து ஹையை எடுத்திருக்கு தல. ஹையை எடுத்துச்சு. ஸோ மார்க்கெட் எங்க போட்டு சான்சஸ் இருக்கு? ஹைக்கு போக தான் தல சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இன்டர்னலா என்ன ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு? ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இன்டர்னல் அப் ட்ரெண்ட் லாஸ்ட் ஃபிளிப் லோ, அதாவது லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? அந்த விக் விட்டுருக்குல்ல தல, அந்த விக் தான். இதுதான் ஸ்விங் லோ, ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? என்ட்ரி எடுக்கலாம் தல. ஏன்னா 1 ஹவர்லயே மார்க்கெட் அழகா கிளியரா இது பண்ணிடுச்சு. நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் ஒன்று வைக்கலாம் தல. எங்க வைக்கலாம் ஸ்டாப்ப? சேம் இடத்துல வச்சிடலாம் தல. சேம் இடம், ரைட்டா? எஸ் தல. டார்கெட் அந்த நம்ம அதே அந்த ஹைக்கே இதேவா? வச்சிடலாம் தல. எஸ் தல. 1:3 1:2.9 வருது. மேபி இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். 1:3யா? எஸ் தல. ரன் பண்ணலாமா? பண்ணலாம் தல. ஆயிஷா? ஷோர் தல. என்ன லாஸ் ஆகி வருது, என்ன பண்றீங்க? இல்ல தல, அது ரன் ஆகட்டும், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. நோ இஷ்யூஸா? ஏன்னா ஆல்ரெடி 2 ட்ரேடுமே வந்து சேஃப் அண்ட் செக்யூரா தான் ரன் ஆகுது. ஸோ அதனால ரன் ஆகட்டும், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இதில் பார்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த ஹையை எடுத்துருச்சு தல. ஆல்மோஸ்ட் அந்த ஹையை எடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் மறுபடியும் பையாக தான் சான்ஸ் இருக்கு. ஹை எடுத்துச்சு. எங்க போக சான்சஸ் இருக்கு? பையாக தான் தல, ஹைக்கு போக தான் இன்னும். ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் லோ எது? கண்டுபிடிக்கலாம். இது மேஜர் லோ, ஓகே. உள்ளுக்குள்ள ஓகே தல. இருக்கு. இன்டர்னல் லோ. இன்டர்னல் அந்த அப் ட்ரெண்டுக்கான லாஸ்ட் ஸ்விங் லோ கேட்குறீங்களா தல? அந்த விக் இருக்கு பாருங்க தல, 27க்கு கொஞ்சம் லெஃப்ட்ல. அது ஆல்ரெடி பிரேக் ஆயிடுச்சு தல. இது இதுவா? ஆமாம் தல. இது பிரேக் ஆயிடுச்சு. இன்டர்னலா இன்னொரு லோ இருக்கு. மேஜரா ஒரு லோ ஒன்று இருக்கு. மேஜரா இன்னும் ஒன்று மேஜரா இருக்குன்னா கரெக்டாக அந்த 12க்கு மேலே இருக்கு பாருங்க தல. எது? 12க்கு மேலே. இதுவா? இன்னும் கொஞ்சம் ரைட்ல. இதுவா? இல்ல இதுவா? உங்க கர்சர் எனக்கு நகர்ல தல ஆக்சுவலா. இதுவா? கரெக்டா 12க்கு நேரா மேல இருக்கு. ஓ மை காட். 12. எஸ் இதுவா? எஸ் தல. அதான். தட்ஸ் இட். அதுதான். அப்போ இந்த ஸ்விங் லோ நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இது ஃபுல்லாவே என்ன? இம்பல்ஸ் தல. அப்ப லோ டு ஹைக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபெப் எடுத்து செக் பண்ணுவோம்.
செக் பண்ணலாமா? பண்ணலாம் தல. கரெக்ட்டா என்ன பண்ணியிருக்கு? கரெக்ட்டா 50ல ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு தல. கரெக்ட்டா என்ன பண்ணியிருக்கு? 50ல ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட்டா. 50ல ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. அதுவும் அங்க என்ன இருக்கு அந்த 50 ஜோன்ல? அந்த இடத்துல வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க? டிமாண்ட் தல. ஒரு நல்ல டிமாண்டும் இருக்கா? எஸ் தல. எஸ். டிமாண்ட் விட்டு 50 லெவல்ல என்ன பண்ணிருக்கு தொடுத்துட்டு, பிளஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் உடைய லாஸ்ட் ஃபிளிப் ஸ்விங் ஹை எங்க இருக்கு? டவுன் ட்ரெண்டோட ஸ்விங் ஆகி இப்போ மார்க்கெட் நிக்கிற இடமே அதான் தல. இதுவா? இப்ப இந்த எஸ் தல. ஹையையும் சேர்த்து வச்சு உடைச்சிச்சுன்னா, மார்க்கெட் என்ன ஆகும்? கன்ஃபார்மா பை ஆகும் தல. கன்ஃபார்மா என்ன ஆக சான்ஸ் இருக்கு? பை பை ஆக ஆக சான்ஸ் இருக்கு தல. சான்ஸ் இருக்கு. ரைட்டா? உடைக்கணும். என்ன பண்ணணும்? எஸ். உடைக்கணும் உடைச்சாதான் தல. எஸ் ஃபைனலி வி காட் எ கிளியர். உடைச்சிருச்சு தல. உடைச்சிச்சு. ஆனா உடைச்சிருச்சு. இந்த மாதிரி மார்க்கெட்ல போய் இங்க பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுப்போமா? இல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் தல. என்ன பண்ணுவோம்? சின்ன கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். ஆமாவா இல்லையா? எஸ் தல. எஸ். இந்த இடத்துல எஸ். கிளியர் பண்ணாம இருக்கு. அப்ப ஸ்விங் லோ டு ஹைக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம் தல. ஃபிப். ஏன்னா கண்டிப்பா இதோட இன்டர்னல்லையுமே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கும்? இன்டர்னல் ஆனா ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும் என்ன தல. பண்ணல? ரீடெஸ்ட்டுக்கு இன்னும் கரெக்ட்டா வரல. வந்தா என்ன பண்ணுவேன்? எடுக்கலாம் தல. பை எடுக்கலாம். இல்லன்னா சைலண்டா உட்காரணும். என்ன பண்ண சோ வரல நெவர் டேக் ஏ ட்ரேடா. என்ட்ரி. சோ இப்போ எஸ் வந்து தல. இது வந்து ஸ்விங் லோவா மாறிடுமா? ஏன்னா லாஸ்ட் 50 ஸ்விங் லோவா? எஸ் தல. ஆமாவா இல்லையா? ஆமா இந்த லோ ஆமா. பிரேக் பண்ண வரைக்குமே என்னடா? மார்க்கெட் பை தான் தல. இங்க போயிட்டு பை எடுப்போமா? இப்ப எடுக்க மாட்டோம். ஒரு சின்னதா கரெக்ஷனுக்காக வரலாம். இப்போ அந்த கரெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம் தல இந்த இடத்துல. ஃபிளிப் ஒண்ணு நடந்துருச்சு. மார்க்கெட் அப்ப ரிட்டர்ன் பேக் அப்ப கீழ இந்த வருது. இம்பல்ஸுக்கு ஸ்விங் லோ எது? ஓவரால் இம்பல்ஸ்க்கு ஸ்விங் லோ. இப்போ அதாவது லாஸ்ட் ஸ்விங் தானே நல்லா தல. நீங்க புரிஞ்சுக்கணும். கால்குலேட் இருக்கீங்களா தல? நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். ம். இந்த ஃபிளிப்புக்கு இம்பல்ஸ் லோ, இந்த லோ. ரைட்டா? எஸ் தல. இந்த இம்பல்ஸுக்கு மேஜரான ஸ்விங் லோ இது. ரைட்டா? எஸ் தல. அப்போ எஸ். இந்த இம்பல்ஸுக்கு இன்டர்னல் லோ எது? இப்போ நீங்க கர்சர் வச்சிருந்தீங்களா? அதே இடம் தான் தல. கரெக்ட்டா நம்பர் சொல்லணும்னா 28க்கு கொஞ்சம் ரைட்ல தல. இதுவா? ஆமா தல. சோ இந்த லோ உடைச்சிச்சுன்னா மார்க்கெட் என்ன ஆயிடும்? ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பேக் பை ஆகலாம் தல. போயிட்டு இங்க ஏதாவது பை சைன் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? பாருங்க. பை லாஸ்ட் போலாம். கேண்டல் ஐயோ கூட எடுக்கலையா? எஸ் தல. எடுக்கல. அப்ப பை போலாமா? பை போலவா? இல்ல பை போல. எடுக்கல. போ வேணாம். ஒரு சின்ன கரெக்ஷன் பார்க்கலாம் தல. ஓகே. எஸ். இப்ப எடுத்திருக்கு தல. யூ கேன் கோ ஃபார் த இப்ப பை. பை போலாம் தல. போலாம். ஸ்டாப் லாஸ் எங்க? அந்த லோக்கு கீழயே வச்சுலாம் தல. லோக்கு கீழ. டார்கெட் 1:2 வைக்கலாம் தல. 1:2 ஆர் 3 கூட வைக்கலாம். ஏன்னா மேல வந்து எதுவும் ஜோன் எதுவும் இல்ல. 1:2 ஆர் 1:3 எஸ் தல. ஸ்டாப் லாஸ் அடிக்கல. எஸ் தல. 1:1 கிட்ட ஆயிடுச்சா? எஸ் தல. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ். பார்ஷியல் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆட்டோல ஃபீட் பண்ணிடலாம் தல. ஓ ஸ்டாப் லாஸ். அது ஆட்டோல தான் தல இருக்கு. இன்னும் முடியல. கேண்டில் க்ளோஸ் வச்சதும் ஆ க்ளோஸ் பண்ணுவோம். ஆட்டோல இருந்தா ட்ரேட் அடிச்சிச்சுன்னு அர்த்தம். ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே தல. நோ ப்ராஃபிட். ஓகே. நோ லாஸ். ஓகே. நோ ப்ராஃபிட் என்னது? நோ லாஸ். நோ லாஸா? எஸ் தல. பட் ஆனா ம். மறுபடியும் ரிட்டர்ன் பேக் அங்க இருந்தே அந்த லோல இருந்தே மறுபடியும் பை ஆகுது தல. நம்ம இங்க கூட ஒரு பை ட்ரை வெயிட் பண்ணலாம்ல. பண்ணணும். வெயிட் பண்ணணும். ஓகே தல. ஓகே. இவ்ளோ பெரிய விக்க விட்டுருக்கான். என்ன ரீசனுக்காக இது விட்டான்? ஓகே புரியுது தல. பிளஸ் இந்த இம்பல்ஸுக்கும் என்ன பண்ணிருக்கான்? கலெக்ஷனுக்காக கூட வரலாம். என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஓகே தல. நிதானம். ஓகே. அவசரப்படக்கூடாது. ஓகே தல. ஓகே. லோ எடுத்துருச்சு. லோ எடுத்துச்சா? எஸ் என்ன தல. பண்ணுவோம்? ஸ்விங் லோ டு ஹைக்கு வந்து கரெக்ஷன் செக் பண்ணுவோம் தல. எந்த ஓவரால். இதுல ஓவரால். ஏன்னா இந்த ஸ்விங்கும் ஒண்ணா தானே இருக்கு. எஸ் தல. அப்ப என்ன பண்ணுவோம்? ஸ்விங் லோ டு ஹைக்கு வந்து ஒரு கரெக்ஷன் செக் பண்ணுவோம். ரைட்டா?
சோ எஸ் 50 to எஸ் 60 தல. என்னது? ஒரு டிமாண்ட் இருக்கு தல. டிமாண்ட் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா. ஏரியா. எஸ் டிமாண்ட் எஸ் எல்லாம் தல. எதுவுமே இல்லையே. எங்க டிமாண்ட் எல்லாம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. ஓகே ஓகே டிமாண்டுக்குன்னு ஒரு ஓகே தல. சர்டைன் ஓகே ரூல் இருக்குல்ல. ஓகே. எஸ் 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 ஓகே தல. ஏன்னா மொபைல்ல பார்க்கறது டிமாண்ட் மாதிரி தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் சுருக்கி இருந்ததும். ஓகே. இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபிளிப் நடந்திருக்கு ரைட்டா? இந்த இடத்துல வச்சு எஸ் ஃபிளிப் தல. நடந்திருக்கு. ஏன்னா இந்த விக் அவுட் விட்டுருங்க. இந்த இடத்துல வச்சு காமன் ஏரியா வச்சு ஃபிளிப் நடந்திருக்கு. அப்ப ஸ்விங் ஹை எது? அதுதான் தல. இப்ப நீங்க வச்சிருக்கிறது இந்த தான். ஹையை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல்லு தான் தல. என்னதுக்கு சான்சஸ் இருக்கு? செல்லாக சான்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? ஸோ ரிட்டர்ன் பேக் அந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம ஒரு செல் எடுக்கலாம் தல. செல் எடுத்துட்டு ரிட்டர்ன் இந்த பேக். கரெக்ஷன் ஏரியா வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன்னா டிராப்பா இருக்குங்கிறதுனால எடுக்கல ரைட்டா? எஸ் எஸ் தல. எஸ் மார்க்கெட் அங்க வந்துருக்கு. சோ வந்துட்டு என்ன பண்ணிருக்கு? ஸோ மறுபடியும் ஒரு எங்கல்ஃப் நடந்திருக்கு. என்ன பண்ணலாம்? ஸோ நாங்க வந்து செல் போலாம் தல. ஐ ஷூட் வி கேன் டேக் எ செல். போலாம் தல. போலாம் போலாம். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? மேலேயே வச்சிருங்க தல. ஜோனுக்கு மேலேயே வச்சிருங்க. ஜோனுக்கு மேல ரைட்டா? எஸ் தல. டார்கெட் 1:2 ட்ரை பண்ணலாம் தல. 2. 1:2 எஸ். ரன் பண்ணவா? இன்னும் நம்ம டார்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே எடுக்கலாமா தல? ஏன்னா மேல அந்த ஒரு லோ மாதிரி தெரியுதுங்க இல்லையா? வேற வழி இல்ல. 1:2 தானே. எஸ். ஓகே ஓகே தல. 1:1 வந்தாலே நம்ம மேக்ஸிமம் ரிஸ்க் ஃப்ரீ ஆயிடுவோம்ல. எஸ் 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 ஓகே தல. என்ன பண்ணீங்க? என்ட்ரி கொண்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்களா ட்ரேட? இல்ல தல, ரன் ஆகட்டும் தல. ரன் ஆகட்டும். கான்ஃபிடென்ட்டா? எஸ் தல, கான்ஃபிடென்ட் தான். ரன் பண்ணலாம் தல. கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? எஸ் கான்ஃபிடென்ட். 1:1 வந்துச்சு என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் பார்ஷியல் லாஸ். புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் ஆட்டோல ஃபீட் பண்ணிடுவோம் இப்ப தல. 618 பிரேக் பண்ணிச்சா மார்க்கெட்? எஸ் எஸ் தல. பிரேக் பண்ணி மார்க்கெட் மார்க்கெட் எங்க லோக்கே ஓடி வந்துருச்சு. வந்துச்சு? லோக்கே வந்துருச்சு தல. லோக்கே வந்துச்சா? இந்த எஸ். லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை தான் தல. எங்க போக சான்ஸ் இருக்கு? ஹைக்கு போக மறுபடியும் சான்ஸ் இருக்கு தல. ஹைக்கு போக பிரேக் பண்ணாத மறுபடியும் வரைக்கும். சான்சஸ் இருக்கா? அப்ப இந்த ஜோனை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? பை தான் தல. இந்த இடத்துக்கு வேலிடிட்டி முடிஞ்சிச்சு ரைட்டா? இப்ப இந்த எஸ் தல. ஜோனை வேலிடேட் ஏன்னா இது ஒரு மேஜர் லோவா? இந்த லோ உடைக்க வரைக்குமே மார்க்கெட் எங்க போக சான்சஸ் இருக்கு? பை ஆகாம ஹைக்கு போக சான்ஸ் இருக்கு தல. இப்ப மார்க்கெட் ஒரு டிராப்பிங்கா இருக்கா? இந்த டிராப்போட எஸ். கேண்டல எடுத்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? பை போலாம் தல. எப்ப எடுக்கணும்? அப்ப பாருங்க 15 சொல்றேன். ஃபுல் டிராப் கேண்டலோட லாஸ்ட் கேண்டல் ஹை எது? செல் அதான் கேண்டல் தல. லோவா இந்த கேண்டல் எடுத்துருக்கு ரைட் ஆயிடுவா? எஸ் தல. எப்ப இந்த கேண்டலோட ஹையை எடுக்கிறோம் we can go for பை. buy. Otherwise நோ ட்ரேட். ஸோ லோவை உடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் தல. இல்லையா? லோவை உடைச்சிருச்சு நீங்க உடைச்சிருச்சு. நினைக்கிறீங்க. அதே விஷயம் இல்ல நம்ம இன்னொன்னு ஹையர் டைம் பார்க்கணும். போய் பார்க்கணும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பார்க்கணும். என்ன எஸ் பண்ணல? எஸ். ஏரியாவை உடைக்கல உடைக்கல உடைக்கல. உடைக்கல. ஏரியா என்ன பண்ணல? எஸ். உடைக்கல உடைக்கல. இதோ பாருங்க. இதோ நான் எஸ் அது வச்சிருக்கேன். கிளியரா இல்ல தல, உடைக்கல உடைக்கல. விக் மட்டும்தான் இருக்கு. விக் மட்டும்தான் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னா இங்க ஸ்வீப் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? Sweep. ஸ்வீப் நடந்திருக்கு. அதே மாதிரி செல் கேண்டல் லாஸ்ட் செல் கேண்டல் ஹையை என்ன பண்ணிருக்கு? மார்க்கெட் எடுத்துருச்சு தல. மார்க்கெட் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கா இருக்கா? அப்ப இங்க என்ன இருக்கு? புரியல தல. அஹ் ஒரு எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. இங்க என்ன இருக்கு? ஓ, அங்க ஆர்டர் பிளாக் இருக்கு தல. ஓபி. ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கா? எஸ் அப்ப எஸ் இங்க தல. எஸ். வரும்போது என்ன பண்ணிக்கலாம்? பை எடுத்துக்கலாம் தல. பிளஸ் நம்ம ஏரியாவையும் டாமினேட் பண்றான்னு பார்க்கணுமா? எஸ் எஸ் ஃபைனலி எஸ் பண்ணிட்டான். எஸ். கண்டிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு தல. இம்பேலன்ஸை கவர் பண்ணி என்ன பண்ணலாம்? மார்க்கெட் மறுபடியும் பை ஆகலாம். எஸ் மார்க்கெட் ஃபைனலி ஆல்மோஸ்ட் அது என்ட்ரி லாஸ்ட் என்ட்ரி போல. லாஸ்ட் ஃபிளிப் லோவா என்ட்ரியா? எஸ் தல. எஸ் ஐ எஸ் ஷூர்? ஷூர் தல. ஸ்டாப் லாஸ் லோக்கு கீழே வச்சுலாம் தல. இதுக்கு கீழயா? ஆமா தல. டார்கெட் அந்த ஹைக்கு வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் தல. 1 20 ஹவர்ல நம்ம மேலே பார்த்து அந்த ஹை வரைக்கும். எஸ் அந்த ஹை வரைக்கும் தான் தல. ரன் பண்ணலாமா? பண்ணலாம் தல. ஹை வரைக்கும் மேல அதுக்கு மேலே வைக்கலாமா? நம்ம ஹையே வச்சிடலாம். அதுவே ஆல்மோஸ்ட் 1:3 வருதுங்களா? 1:3 1:1.76 2வே வச்சிடலாம் தல. 1:2வே வச்சிடலாம். ரன் பண்ணவா? எஸ் ரன் பண்ணலாம் தல. ஐ ஷூர்? ஷூர் தல. ஷூர் ஷூர் ரன் பண்ணலாம். நான் என்ட்ரி வந்து போடுறேன். என்ன க்ளோஸ் பண்ணிக்கிறீங்களா என்ன? இல்ல தல, அது ரன் ஆகட்டும். ஃபைனலி
டார்கெட் ஹிட் தல. டார்கெட் ஹிட்.